வெல்கம் டு 5 ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 9th லெசன் கரைசல்கள். பேஜ் நம்பர் 121 எடுத்துக்கோங்க. இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். 131 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர். இதில் ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உருப்படித்தான. செகண்டு, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2. தேர்டு, கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, நீர். ஃபோர்த்து, குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தெவிட்டிய கரைசல். ஃபிஃப்த் ஒன், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். சிக்ஸ்த் ஒன், குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அதிகரிக்கிறது. செவன்த்து, 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லிலிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 11 கிராம். எய்த் ஒன், 25% ஆல்கஹால் கரைசல் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ, 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால். நைன்த்து, ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஈரம் மீது அதிக நாட்டம். டென்த்து, கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது. ஆன்சர் ஆப்ஷன் இ, சிலிக்கா ஜெல். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஸ் என அழைக்கிறோம். ஆன்சர் கரைப்பொருள். செகண்டு, திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பாதரசத்துடன் கலந்த சோடியம் ரசக்கலவை. தேர்டு, கரைதிறன் என்பது டேஸ் கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு ஆகும். ஆன்சர் 100 கிராம். ஃபோர்த்து, முனைவுறும் சேர்மங்கள் டேஸ் கரைப்பானில் கரைகிறது. ஆன்சர் முனைவுறு. ஃபிஃப்த்து, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏனெனில். ஆன்சர் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நீல விட்ரியால். ஆன்சர் CuSO4 5H2O. செகண்டு, ஜிப்சம். ஆன்சர் CaSO4 2H2O. தேர்டு, ஈரம் உறிஞ்சி கரைபவை. ஆன்சர் NaOH. ஃபோர்த்து, ஈரம் உறிஞ்சி. ஆன்சர் CaO. ரோமன் லெட்டர் 4, சரியா தவறா. தவறு எனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், இருமடி கரைசல் என்பது 3 கூறுகளை கொண்டது. ஆன்சர் தவறு. 3 அப்படிங்கிறது எடுத்துகிட்டு 2ன்னு மாற்றிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர். ஆன்சர் தவறு. கரைப்பான் அப்படிங்கிறத அடிச்சுட்டு கரைப்பொருள் அப்படின்னு மாற்றிக்கோங்க. மூணாவது, சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும். ஆன்சர் தவறு. நீரற்ற அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீர் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஃபோர்த்து, பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O அப்படின்னு இருக்குது. ஆன்சர் வந்து தவறு. இங்கே எழுதியிருக்க பாருங்கள், FeSO4 7H2O. இதுதான் ஃபோர்த்துக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து, சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்கிறது. ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மம் ஆகும். ஆன்சர் சரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.